ஸோ எல்லாருமே கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, முதல்ல இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல வந்து கார் வாங்கணுமான்றது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஏன்னா, ஓவர் டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்போ பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா, எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, கார் வாங்குங்க, கார் வாங்குங்கன்னு சொல்லி நெறைய அட்வர்டைஸ்மென்ட் வந்துருச்சு. அதே மாரி இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டி ஆயிடுச்சு. ரூ. 5,00,000 இருந்தா கார் வாங்கலாம். உங்க உங்க சம்பளம் ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கூட நெனச்சா நாளைக்கு ஒரு கார் வாங்கிடலாம். பட் ஆனா, உங்களோட யூஸ் வந்து அது ரிசால்வ் ஆகுதான்னு பாருங்க. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் கார் எடுக்க போறீங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு காரே வாங்காதீங்க. பட் எனக்கு டெய்லி யூஸ் இருக்குங்க. நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு கார்ல தான் போறேங்க. என்னோட ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இருக்குது. என் வீடு நான் இங்க வாங்கிட்டேன். இப்ப எனக்கு வொர்க் பிளேஸ் ரொம்ப தூரம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு கவர்ன்மென்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. மெட்ரோ இல்ல, பஸ் இல்ல. என்னால முடியாது. நான் சீக்கிரம் போய் சேர முடியாது. கார்ல போனா தான் முடியும். அப்டின்ற சினாரியோ இருந்தா மட்டும் கார் எடுங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல கார்ஸே கிடையாதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் சிங்கப்பூர்ல கார் வச்சிருக்கிறாருன்னா, அது பெரிய விஷயம். ஏன்னா, சிங்கப்பூர்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட தான் புரமோட் பண்றாங்க. அவங்க கார புரமோட்டே பண்றதில்ல. நம்ம ஊர்ல ரூ. 10,00,000 கார் அங்க ரூ. 1,00,00,000.